2.5 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்தே தான் இருக்கு. ஏன் நீ அதை பத்தி பேச மாட்டேன்? நான் அதை பத்தி பேசினா மாறிடுமா? இதுக்கு அரசாங்கம் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்களாம் ஏன்டா வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இதுல கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்துங்கடா முதல்ல. நடக்கிற எந்த ரேப்புக்கும் வந்து கவர்மெண்ட்லாம் பொறுப்பு கிடையாது. அது தனி மனித ஒழுக்க சரியில்லை, அதுதான் காரணம். கவர்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க அப்படின்னு பேசுறல. நம்ம ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது பேசின பேச்செல்லாம் பாத்திருக்கீங்களா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் என்ற சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மத்த ஆட்சியில கொடூரமா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நாங்க வந்தா இதெல்லாம் சரி செய்வோம் அப்படின்னு தானே வந்திருக்கீங்க. கவர்மெண்ட் கேட்காதீங்கன்னா அப்புறம் என்னத்த புடுங்கர் காட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னால அதை காதால கேட்க முடியல, அதனாலதான் வந்து இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். உங்களால வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரை பெர்ஃபெக்ட்டா வச்சு உங்களால வந்து இந்த ரேப் இஷ்யூஸ் எல்லாம் வந்து தடுக்க முடியாது, அதெல்லாம் எங்க பொறுப்பு கிடையாது, தனி மனித ஒழுக்க மீறல் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க. அப்புறம் என்னத்துக்கு ஆட்சியில் உட்காந்துக்கிறீங்க? இங்க எவன் தனி மனித ஒழுக்கத்தோட இருக்கான்? அதான் நீங்க பிரச்சனை. இங்க அதிக பெர்சன்டேஜ் தனி மனித ஒழுக்கத்தோட இல்லையே, அதுதான் நீங்க பிரச்சனையே. அவனே திருந்துவானோ? எப்படி திருந்துவான்? அவனே மயிர கூட திருந்த மாட்டான். இங்க எல்லாம் குழந்தைகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வர வேண்டியது இருக்கு. அப்பதான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறானுங்க. இன்னுமே பல இடத்துல பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. அது வேற விஷயம். இவ்வளவு கேடுகட்டு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேணும், அதுக்குதான் நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சு எங்க வரி பணத்தையும் கொடுத்து எங்களுக்கு செக்யூரிட்டியான ஒரு கவர்மெண்ட் பண்ணி கொடுறா, எங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொடுங்கடா, போலீஸ் போர்சஸ்ல வச்சு எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு தான் ஒரு அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சிருக்கோம். எங்க காசையும் கொடுத்து என்னத்த புடுங்கருக்கு நாங்க உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு மக்கள் கேட்கறாங்களே, அதுக்கு என்ன பதில்? இப்படி ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம ஒரு ஆபாயில்தனமா ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு கட்சி கொடுக்குற 200 ரூபாய் வாங்கிட்டு எதுக்கு இந்த கூவு? இதுவே விஜய் எங்கேயா கல்யாணம் பண்றதுக்கு போயிட்டான், விஜய் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டானா என்ன பேச்சு? அப்பப்பா ஊவா இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இவங்க எடுத்துக்க மாட்டாங்களாமா? பஸ் ஃப்ரீ பஸ் கொடுத்து ஓசி பஸ் சொல்ல தெரியுது. எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் கலைஞர் பேரு பெரியார் பேருன்னு வைக்க தெரியுது. திராவிட மாடல் தான் படிப்பு கொடுத்ததுன்னு சொல்ல தெரியுது. அதுக்கெல்லாம் உரிமை எடுத்துக்க முடியும். இங்க நடக்கிற தப்புக்கு, இங்க நடக்கிற அநியாயத்துக்கு தடுக்க முடியாது இந்த கவர்மெண்ட்னால. இது தனி மனித ஒழுக்கு மேல பழிய போட்டுறது. இதை தடுக்கவே முடியாதுன்னு சப்பக்கட்டு கட்டாதீங்க. சைனா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா எல்லாம் எப்படி ரேப் கேசஸ் கம்மியாயிட்டு இருக்கு, அங்கெல்லாம் எப்படி முடியுதுங்க? ஏன் முடியல? கண்டுக்கிறது இல்ல, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. எவனோ வீட்டு பொண்ணு தானே அப்படிங்கிற அந்த இலக்காரம் அவன் வீட்டுக்கு வந்தா தானே தெரியும். அவ்வளவு பேசுதே, அவ வீட்டுல இப்படி நடந்தது இப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஊரா வீட்டு பொண்ணு தானே, வாய்க்கு வந்தது பேசலாம். நம்ம தான் 200 ரூபாய் வாங்கியிருக்கோமாச்சே. சாமி என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல.